17/8/2003 காளையார் கோவில் முதல் வந்து கல்லல் போற ரோட்ல வந்து காலக்கம்மாயின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த பகுதியில இருக்கும்போது அங்க காவல் ஆய்வாளர் ஆடிவேல் தலைமையில த தணிக்கை நடத்திட்டு இருக்காங்க. குகன் அப்படின்ற ஒரு எஸ்ஐ நடத்திட்டு இருக்கும்போது, அப்போ ம் ரொம்ப வேகமா வந்து கார நிப்பாட்டாம போனதாகவும், ஒரு சிலர் வந்து வண்டியில போனாரு அப்படின்னாங்க. சுல்லா நகிலன கேட்கும்போது பைக்ல அவங்க ஊர்ல இருந்து மதுரைக்கு அந்த பக்கத்துல இருக்க ஊர்ல இருந்து காளையார் கோயிலுக்கு அவர் பைக்ல கண்டிப்பா வர ஆள் இல்ல. அவங்க ஊர்ல சொல்றாங்க கையில காசு இருக்காதுங்க, ஆனா கார்ல தான் வருவாரு போவாரு. ஏன்னு கேட்டா இங்க இருக்கவங்க அவனை பத்தி தெரியும். வெளியே இருக்கவங்க தான் அவனை வந்து ஜெயில்ல பழக்கமா வராங்கல்ல. ஒரு பெரிய ஐட்டங்கா இருப்போம். அங்க போனாதானே அவங்க கதை என்னன்னு தெரியுது. அவங்க வீட்டுக்கிட்ட போனாதானே அங்க கதை என்ன. பெரிய ப்ரமோஷன் வீடியோ எல்லாம் இல்ல. இவரு யாரோ நண்பரோட கார்ல வந்திருக்காரு. நிப்பாட்டாம போயிருக்காங்க. உடனே போலீஸ் பிடிச்சிருக்காங்க. திரட்டி போய் பிடிச்சிருக்காங்க. இவர் தப்பிக்க முயற்சி பண்ணியிருக்காரு. போலீஸ் கூட ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. அந்த குகன் ஒரு உதவி ஆய்வாளரை இவர் தாக்குனதாகவும், அவர் வந்து சிவகங்கை மருத்துவமனையில் இருந்தனால உடனே தற்காப்புக்காக வர வழி இல்லாம காவல்துறை வந்து இவருடைய காலில் சுட்டதாகவும், வலது காலிலே சம்திங் சுட்டதுக்காக இவரை கைது பண்ணி சிறையில் இருக்கு. இப்ப சிறையில் இருந்துட்டு இருக்காரு. இவர் மீது வந்து 8 கொலை வழக்கு, 20 கொலை முயற்சி வழக்கு, மற்ற அடிதடி வழக்குகள், 30 வழக்குகள்னால 2 முறை குண்டர் சட்டம் போட்டிருக்காங்க. இப்ப 3வது முறை குண்டர் சட்டம் நிச்சயமா போட்டிருப்பாங்க. குண்டர் சட்டம் சரி. ஏன்டா சிறையில இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு ஆள், அவன் யாரு, அவன் சமூகத்துக்கு என்ன பண்றான் அப்படின்றது அவன் கூட இருக்கவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த நேர்காணல். கத்தி எடுத்தவனுக்கு கத்தியில தான் சாவு அப்படின்றத நான் எல்லா நேர்காணலையும் எவர் கிரீன் டைலாக், இது வந்து என்னுடைய டைலாக் இல்லை, எவர் கிரீன் டைலாக். இன்னைக்கு கத்தி எடுத்தா நாளைக்கு கத்தி எடுத்தா அவனோட கிளைமேக்ஸ் கத்தி தான் அப்படின்னும் போது, இப்ப கத்தின்றது கொஞ்சம் மாறலாம், துப்பாக்கியா கூட இருக்கலாம். ஆனா இவங்களுக்கு வந்து திருந்தி வாழணும் அப்படின்ற ஒண்ணு எண்ணம், அந்த வயசு பக்குவத்துக்கு உண்டான பக்குவம் இன்னும் வரல. வர வர வீரியம் ஜாஸ்தி ஆகிட்டே தான் போகும். எந்த அளவுக்கு வீரியம் ஜாஸ்தி ஆகுது, கடைசியில காவல்துறை தான் ஜெயிக்கும்.